இலவச கல்வியை வழங்கும் தனது கலைவாணி பள்ளிக்கு அனுமதி வழங்க கடந்த ஆட்சியில் பணம் கேட்கப்பட்டதாக எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்ட ஜோஹோ நிறுவனர் ஸ்ரீதர் வேம்பு தாவேக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழகத்தில் நேர்மறையான மாற்றம் உருவாகி இருப்பதாக தாவேக ஆட்சியையும் முதலமைச்சர் விஜயையும் பாராட்டி இருந்தார். அவ்வளவுதான், சமூக வலைதளங்களில் திமுக நெட்டிசன்கள் ஸ்ரீதர் வேம்புவை கடுமையாக விமர்சிக்க தொடங்கினர். இதையடுத்து திமுக ஆட்சியில் பள்ளிகளுக்கு அனுமதி வழங்காமல் தனக்கு நடந்தது என்ன என்பதை விரிவான பதிவாக வெளியிட்டு திமுகவினருக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்துள்ளார் ஸ்ரீதர் வேம்பு. பள்ளி பிரச்சினை குறித்து தெரிவித்த கருத்துக்காக திமுகவினர் சமூக வலைதளங்களில் தன்னை கடுமையாக விமர்சிப்பதாகவும், தாவேக அரசுக்கு ஆதரவாக இருந்து நான் பொய்யான தகவல்களை தெரிவிப்பதாகவும் திமுகவினர் கூறுகின்றனர். கலைவாணி கல்வி மையம் அறக்கட்டளையின் கீழ் தாங்கள் 2 கிராமப்புற பள்ளிகளை நடத்துவதாக தெரிவித்திருக்கும் ஸ்ரீதர் வேம்பு, இரண்டுமே தேசிய திறந்தநிலை பள்ளி திட்டத்தின் கீழ் இயங்கும் கிராமப்புற மாணவர்களுக்கான இலவச பள்ளிகள் என்றும், ஒன்று தென்காசி கிராமப்புறத்திலும் மற்றொன்று தேனி கிராமப்புறத்திலும் உள்ளன என்று குறிப்பிட்டிருக்கிறார். தேனி பள்ளியை முதலில் ஒரு ஓய்வு பெற்ற IPS அதிகாரி நடத்தி வந்ததாகவும், அந்த பள்ளிக்கு தடையில்லா சான்றிதழ் வழங்க அப்போதைய மாநில அரசு அதிக பணம் கேட்டதால் பள்ளியை அவர் மூட வேண்டியிருந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். பணம் கொடுக்காமல் தடையில்லா சான்றிதழ் வழங்க மாட்டார்கள் என அந்த IPS அதிகாரி தன்னிடம் தெரிவித்தார். அறக்கட்டளை நடத்தினால்தான் இலவச பள்ளியை நடத்த முடியும் என அவர் எங்களை கேட்டுக்கொண்டார். அப்படித்தான் நாங்கள் தேனியில் எங்கள் NIOS பள்ளியை தொடங்கினோம் என்று ஸ்ரீதர் வேம்பு குறிப்பிட்டிருக்கிறார். தேனி பள்ளிக்கு திமுக அரசிடம் இருந்து அவ்வப்போது தொந்தரவுகள் ஏற்பட்டன என்றும், தென்காசியில் புதிய பள்ளி கட்டடங்களுக்கு DTCP ஒப்புதலுக்கு விண்ணப்பித்தோம், திமுக ஆட்சியில் ஒப்புதல் ஒருபோதும் கிடைக்கவில்லை என்றும் கூறியிருக்கும் ஸ்ரீதர் வேம்பு, திமுக ஆட்சியில் DTCP அனுமதிக்கு என்ன மாதிரியான ஊழல் நடந்தது என்பது அனைவருக்கும் தெரியும் என்றும், அரசாங்கம் மாறியவுடன் தற்போது ஒப்புதல் தானாகவே கிடைத்ததாகவும் தெரிவித்துள்ளார். எந்த ஒரு ஒப்புதலுக்காகவும் யாருக்கும் பணம் கொடுக்க வேண்டாம் என்று தற்போதைய அதிகாரிகள் எங்களிடம் கூறினார்கள் என்று குறிப்பிட்டிருக்கும் ஸ்ரீதர் வேம்பு, இதற்கு முன்பு நாங்கள் அனுபவித்த துன்பங்களுக்கு பிறகு இதை நான் பொதுவெளியில் பாராட்ட வேண்டும் என்பதற்காகவே பதிவிட்டதாகவும், ஆனால் திமுகவினர் என்னை ஒரு தாவேகவின் கைக்கூலி என்றும், சங்கி அல்லது வேறு எதுவாக விமர்சித்தாலும் பரவாயில்லை என்றும் குறிப்பிட்டார். திமுகவினரின் இழிவான தனிப்பட்ட தாக்குதல்களுக்கு நான் பணிந்து விடுவேன் என்று நினைக்கிறார்கள் என்று கூறியிருக்கும் ஸ்ரீதர் வேம்பு, திமுகவினர் போன்று நான் வம்சாவழி பணக்காரர் இல்லை என்றும், நான் ஏதுமில்லாமல் வளர்ந்தேன், தமிழ் வழி பள்ளிகளில் படித்தேன், திமுகவினரின் தாக்குதல்களுக்கு நான் அஞ்ச மாட்டேன், நான் மரணத்திற்கு அஞ்சாதவன், திமுகவுக்கு நான் ஏன் அஞ்ச வேண்டும் எனவும் ஸ்ரீதர் வேம்பு கேள்வி எழுப்பியிருக்கிறார். திமுகவினருக்கு சிறிதளவாவது மனசாட்சி இருந்தால் அவர்கள் கொள்ளையடித்த பணத்தை திருப்பிக் கொடுக்கலாம் என்றும் ஸ்ரீதர் வேம்பு திமுக நெட்டிசன்களுக்கு நறுக்கென்று கொட்டு வைத்துள்ளார். மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.